ஏனா 1, பினா 2, சினா 3, அப்படியே இசட்னா 26 இப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இங்கே ஏபிசி எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா பிஇஜே, அப்படின்னா சிடிஇ எதை ரெப்ரசன்ட் பண்ணு கேட்குறாங்க. ஸோ ஏபிசினா பிஇஜேனா சிடிஇ என்னவா இருக்கும்? ஓகே, ஏலேருந்து பி வந்திருக்கு. அப்போ அடுத்த லெட்டர் அப்படி பார்த்தா சிக்கு அடுத்து டி வந்திருக்கணும். ஆனால் ஆப்ஷனில் எங்கேயுமே டியில் ஸ்டார்ட் ஆகிற ஆப்ஷனில். ஸோ இது தப்பு. ஓகேவா? ஸோ வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸாக இருக்கலாம்? ஸோ இங்கே ஏபிசிடியை வந்து நம்பர்ஸில் டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கலாம். ஸோ ஏ வந்து 1, பி வந்து 2. ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம்? அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்றா பார்த்துருவோம். பினா 2, இனா 5, சினா 3, ஜேனா 10. ஸோ இங்கே அடுத்தது நம்பர்ஸ் இல்லை. 2லேருந்து 5 எப்படி வந்திருக்கும்? 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்திருக்கும். 3னா 3 ஸ்கொயர் 9, 9 + 1 10, 2 ஸ்கொயர் 4, 4 + 1 5. ஸோ அதே மாதிரி 1 ஸ்கொயர் + 1 2னா பி. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்க்கலாமா? இங்கே சினா 3, 3 ஸ்கொயர் + 1 10, 10னா ஜே. அதுக்கப்புறம் டினா 4, 4 ஸ்கொயர் 16, 16 + 1 17. ஸோ 17னா என்ன? கியூ. அதே மாதிரி ஈனா 5, 5 ஸ்கொயர் + 1, 5 ஸ்கொயர்னா 25, 25 + 1னா 26. ஸோ இஜெட். அப்போது ஜேக்யூஇஜெட் தான் ஆன்சர். அப்படி பார்த்தா ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ நம்ம உடனே அப்பா ஏக்கு அடுத்து பி வந்துருச்சு, அப்போ சிக்கு அடுத்து டி தான் வரும்னு யோசிக்கக்கூடாது. முதல்ல ஆப்ஷன் எடுத்து ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கணும் வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு. ஓகேவா? பாய்.